ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஸ்கை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி நம்ம ஸ்கையில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து VPN ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி நம்ம இது மாதிரி எடிட் பண்ண போகிறோம்னா Capcut ஆப் மூலியமாக தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது க்ரோம் தான் டெவலப் பண்ணணும். அதனால் VPN இருந்தால் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும், இல்லைனா நெட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒன்று VPN பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு VPN இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு VPN டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு VPN லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஸோ VPN பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா Capcut நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். Capcut பார்த்திங்கன்னா உள்ளே போகிறேன். உள்ளே போனவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிங்கன்னா கீழே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ நான் பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து உள்ளே போயிட்டேன். ஸோ உள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸ்கை ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு டவர் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்துடும். டவர் இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இன்னொரு டைம் வேணால் VPN ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ 40 எனக்கு கொஞ்சம் டவர் ஸ்லோவாக இருக்குது, அதான் ஸ்லோவாக ஓடிட்டு இருக்குது. ஸோ 100 வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஒரு சூப்பராக பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எந்த ஸ்கை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட பண்ணிக்கலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஏதோ ஒரு ஸ்கை பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்கை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வீடியோ வேணுமோ நல்லா ஸ்கை தெரிகிற மாதிரி வீடியோ எடுத்துக்கோங்க. நான் ஸ்கை தெரிகிற மாதிரி இருந்தால் தான் கிளியராக நம்ம ஸ்கை ட்ரான்சாக்ஷன் பண்ணால் ஸ்கை தான் முக்கியம். ஸோ ஸ்கை ஃபுல்லாக இந்த மாதிரி தெரிகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கை ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ மட்டும் க்ராப் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே தேவையில்லை. மற்ற வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஓகே ஒரு கடைசி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தால் போதும். நான் எப்படின்னு மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணால் அதிலே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெலிட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நார்மல் வீடியோ. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கை ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். அந்த ஸ்கை பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு ஸ்கை இருக்க மாதிரி பண்ண போகிறோம். அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா நான் எடிட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கை ட்ரான்சாக்ஷன் வேணுமோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி. அதுக்கு பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரோமில் போய்ட்டிங்கன்னா பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிக்சல் அப்படின்னா HD பிக்சர்ஸ்லாம் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்திங்கன்னா அதிலே பார்த்திங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கும். இந்த ஓவரில் கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த பிக்சலில் இல்லை இந்த க்ரோமில் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எர்த்து ஃபோட்டோ பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்கை மாதிரி நான் வந்து பண்ணிக்கலாம். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்கையை டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கை மாதிரி பிக்சர்ஸ் பேக்ரவுண்ட் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபுல் பேக்ரவுண்டாக அந்த ஏலியன்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேர்ல்டு இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்கை இந்த மாதிரி வேணுமோ ஸோ வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்கையில் மட்டும் தெரிகிற மாதிரி பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் அந்த பாடியில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கையில் படாத மாதிரி பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்க இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு அதை அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிட்டு அதை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வந்துடுங்க. அப்படி அழுத்தி பிடிச்சி இப்படி கீழே கொண்டு வந்து திருப்பி இப்படி ஃபஸ்ட்டில் கொண்டு வந்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க் கொடுத்துக்கலாம். அதுக்கு மாஸ்க் கொடுத்துட்டுனா செகண்டில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ VPN பார்த்திங்கன்னா கனெக்டட் இல்லை அப்படின்னா ஒழுங்காக லோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வெளியே வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா உள்ளே போங்க. ஸோ இப்படி பண்ண டக்குன்னு வந்துடும். இப்போ மாஸ்க் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த ஏரோவை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கையில் படாத மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்கையில் மட்டும் படுற மாதிரி பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எந்த இடத்துல அந்த ஸ்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகணுமோ அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா வச்சுட்டு ஸோ இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா புல் பண்ணி விட்ருங்க அப்படியே. ஸோ இழுத்து விட்டிங்கன்னா அப்படின்னா அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரி வரும். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவு ஸ்க்ரீன் வேணுமோ அந்த அளவு ஸ்கையில் பார்த்திங்கன்னா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராக் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஓவரில் இருக்கும் ஆட் பண்ணிட்டு நான் பார்த்திங்கன்னா இன்னொன்று இது கூட எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 நிலா பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த நிலாவை பார்த்திங்கன்னா அந்த கடைசி வீடியோ வரையும் இதையும் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு இதுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மாஸ்க்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். திருப்பி அதே மாதிரி வெளியே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி உள்ளே வந்துடுங்க.
ஸோ வந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லோட் ஆயிரும். அது VPN இருக்கனால அடிக்கடி ஸ்லோவாக இருக்கும். இல்லை பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சுற்றி பிளாக்ல பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓவர்லே ஆயிரும். ஓவர்லே ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வரும். வெறும் அந்த நிலா மட்டும் தெரிகிற மாதிரி வரும். அது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு பண்ணி காட்டுற பாருங்க. உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு இங்கே கேப் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் அந்த கேப்பை பார்த்திங்கன்னா ஃபில்அப் பண்ணுறதுக்காக இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த நிலா அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அட்ஜஸ்ட். இப்போ வந்து ஒவ்வொரு லேயராக நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்தளவு ஸ்கை ஃபுல்லாக வேணுமா, ஆஃப் ஸ்கை வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேயராக கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாடியில் பார்த்திங்கன்னா தெரியல, ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஷேக்காக இருக்கனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ஆர்டர் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஒரே இடத்துல இந்த ஃபோட்டோ அதெல்லாம் எடிட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இது வீடியோனால கொஞ்சம் ஷேக்காக இருக்குது. மற்றபடி நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிங்கன்னா அச்சல்ஸாக கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டவுன்லோட் வரும். மேலே டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரியில் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இப்படி தான் எடிட் பண்ணணும் ஸ்கை ட்ரான்சாக்ஷன். ஸோ ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.